வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா, தாவேகாவில் இணைகிறார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சமூக வலைதளத்தில் வதந்தி பரப்பிக்கு இருக்காங்க. இந்த வதந்திக்கான காரணம் என்ன அப்படின்னா, காரணம் தொகுதி பொறுப்பாளர் அந்த பணியிலிருந்து அண்ணாமலை விலகி இருக்காரா, அப்போ பாஜக மேலே அதிருப்தியில் இருக்காரு, கூடிய விரைவாக டிவிகேல சேர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வதந்தி பரப்பப்படுது. ரெண்டாவது, அண்ணாமலை சமீபத்தில் ஒரு நபரை மீட் பண்ணியிருக்காரு. அண்ணாமலை மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட அண்ணாமலையே ஒரு நபர் மீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தையாக இருக்க முடியும். யார்? கார்த்திக் ரவிவர்மா அப்படிங்கிறவர். இவர் திரைத்துறையில் திரைப்படங்கள் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸை சமூக வலைதளத்தில் கொடுக்குறவர். டிவிகே விஜய்க்கு சப்போர்ட்டாகவும் பேசுவார், அண்ணாமலையுடைய சப்போர்ட்டராகவும் இருக்கார். இவர் சமீபத்தில் அண்ணாமலையை சந்திச்சிருக்காரு, விஜயையும் சந்திச்சிருக்காரு. இந்த மீட்டிங்கை கம்பேர் பண்ணி தான் இது சம்பந்தமான புகைப்படங்கள் வந்ததுனால பார்த்துக்கோங்க. முதல்ல பொறுப்பாளர் பதவியை அண்ணாமலை ராஜினாமா பண்ணார், இப்போது கார்த்திக் ரவிவர்மா பிரதரை சந்திச்சிருக்காரு, டிவிகேல சேர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி விட்டுருக்காங்க. கார்த்திக் ரவிவர்மா அண்ணாமலையை சந்தித்தது உண்மை. எதுக்காக சந்திச்சாரு அப்படின்னா, அவருக்கு திருமணமா, அதற்கு இன்வைட் பண்ணுறதுக்காக அண்ணாமலை சந்திச்சிருக்காரு. விஜயை சந்தித்ததுக்கான காரணமும் அதுதான், இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக விஜயை சந்திச்சிருக்காரு. இதுதான் உண்மையை தவிர அண்ணாமலைக்கும் டிவிகேவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அண்ணாமலை மோடிக்காக பிஜேபிக்குள்ளே வந்தவர். மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்கிற வரைக்கும் டெஃபினட்டாக பிஜேபியில் தான் அண்ணாமலை இருப்பார், டவுட்டே வேண்டாம். கட்சி அப்படின்னா உள்ள சில அதிருப்திகள் இருக்க தான் செய்யும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். அது ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா அதிருப்தி வரதான் செய்யும். அதுக்காக கட்சியை விட்டே வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது, அப்படி யோசிக்கிறதே முட்டாள்தனம். பிஜேபியில் தான் அண்ணாமலை இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் வேண்டாம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, இன்றைக்கி பாராளுமன்ற வளாகத்தில் ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்துங்க. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 8 எம்பிக்கள் பாராளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு நேரடியாக வந்து ராகுல் காந்தி ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அப்படி ஆதரவு தெரிவிக்கும் போது அந்த வழியாக சென்ட்ரல் மினிஸ்டர், மத்திய இணையமைச்சர் ரவ்னீத் பிட்டு அவர்கள் அந்த வழியாக போயிருக்காரு. சீக்கிய சமூகத்தை சேர்ந்தவர் ரவ்னீத் பிட்டு அவர்கள். அவர் அந்த வழியாக போகும்போது ராகுல் காந்தி இதோ ட்ரைட்டர் ஃப்ரெண்டு வந்துட்டாரு, ட்ரைட்டர் அப்படின்னா என்ன, துரோகி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹேண்ட்ஷேக் பண்ண கையை கொடுத்துருக்காரு. துரோகின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஷேக் பண்ண கையை கொடுத்துருக்காரு. உடனே அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் கையை கொடுக்கல. நீங்கள் இந்தியாவுடைய, நான் துரோகி நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் இந்தியாவுக்கே எதிரி, ஆர்மியை விமர்சனம் பண்ணுறீங்க, இராணுவத்தின் மீது நம்பிக்கை இல்லை, நீங்கள் இந்தியாவுக்கே எதிரி அப்படின்னு இவர் பதிலடி கொடுத்துருக்காரு ஸ்பாட்லேயே. இப்போ பாஜகவை சேர்ந்தவர்கள் எல்லாமே ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. சீக்கிய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லலாம்? இது மாதிரி பாஜகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீக்கிய தலைவர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்களுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற டிமாண்டையும் முன் வச்சிருக்காங்க. ரவ்னீத் பிட்டு என்ன சொல்லியிருக்காரு? என்னுடைய தாத்தா சர்தார் பீன் சிங் அவர்கள் 1984 காலகட்டத்தில் சீக்கியர்களுக்கு எதிராக வன்முறை நடந்துச்சுல காங்கிரஸ் பீரியடில், அந்த வன்முறையில் உயிர் தியாகம் பண்ணவர் தான் என்னுடைய தாத்தா. இன்னைக்கு ராகுல் காந்தி மன்னர்னு, தன்னை மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ஹேண்ட்ஷேக் பண்ணுறாரு, துரோகின்னு என்னை சொல்லி ஹேண்ட்ஷேக் பண்ணுறாரு. நான் அதுக்காக தான் சொன்னேன், நீங்கள் நாட்டுக்கே எதிரி, உங்கள் கூடலாம் ஹேண்ட்ஷேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் பதிலடி கொடுத்தேன் அப்படின்னு ரவ்னீத் பிட்டு அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு. அந்த வீடியோவை பார்க்கும்போதே ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. ராகுல் காந்தி தேவையில்லாமல் வார்த்தையை விட்டார். இது கூட இருந்தவங்களுக்கே பிடிக்கல. ராகுல் காந்திக்கு பின்னாடி ஒரு சீக்கிய சமூகத்தை சேர்ந்த ஒரு இந்திய கூட்டணியை சேர்ந்த ஒருத்தர் நிற்கிறாரு. ராகுல் காந்தி தேவையில்லாமல் இவரை ட்ரைட்டர் அப்படின்னு சொன்னது, அதில் அவருக்கே உடன்பாடு இல்லை. ராகுல் காந்தியை வேண்டாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாரு. அது வீடியோவில் தெளிவாக தெரியுது அப்படின்னு பாஜக அந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.